அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த ஜூலை மாதம் தொடங்குற அன்று பார்த்தோம்னா மேஷ ராசியில செவ்வாய், ரிஷப ராசியில குரு, மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன், கர்க்கடக ராசியில புதன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில வக்ர நிலைமையில சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார். ஜூலை 16 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சூரிய பகவான் கர்க்கடக ராசிக்கு மாற்றம் தெரிகிறார். அன்னைக்கு தான் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது ஆடி மாத பிறப்பு. புத பகவானுடைய வக்ர நிலைமை இந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய பார்வை என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க என்பது மாதிரியும் உங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நாம எடுத்துக்கிறோம். 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கிரன். 16ஆம் தேதிக்கு மேல இந்த மாதிரி ஒரு கூட்டணி நமக்கு அமையுது. 3ஆம் இடத்துல செவ்வாய் அமையறார். 11ஆம் தேதி மாறிடுறார். கேந்திரம் ரொம்ப பலமாயிருது. எப்படி கேந்திரம் பலமாகுது? ராசியில சனி, நாடுல செவ்வாய் குரு கூட்டணி, 10 பார்த்துடுறார். 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். அப்ப கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாயிரும். கேந்திரங்கள்ங்கிறது ஒண்ணும் இல்லை, தூண். 4 தூண் வச்சுக்கோங்க. 1, 4, 7, 10 இதுதான். இது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஜென்ம சனி நடக்குது, அதை நாம மறந்துடக்கூடாது. 1. 2வது 2-8ல ராகு கேதுக்களினுடைய ஒரு சஞ்சாரம், அது நமக்கு அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா, பொறுமையா, கவனமா கையாள வேண்டிய ஒரு நேரம் நமக்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்துல ஒரு அவசரம், படபடப்பு இதெல்லாம் வரலாம். சில நேரங்களில் தேவையில்லாத அவசரம், தேவையில்லாத படபடப்பு, முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் வரலாம். அப்போ இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகலாம். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இரட்டை மனநிலை, அந்த இரட்டை மனநிலை நமக்கு உண்டாகும். அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இப்போது ஒரு விஷயத்தை செய்யும்போது முன் திட்டமிடல் அவசியம், சரியான நபர்களிடம் ஆலோசனை அவசியம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். ஏன்னா நீங்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னதா சொல்லி சில நேரங்களில் பிரச்சனைகள் நமக்கு உண்டாகும். கொஞ்சம் கவனமாக நாம் நடந்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் நமக்கு வருமானத்துக்கு குறைவு இருக்காது, வரவுக்கு குறைவே இருக்காது. ஆனால் செலவு திட்டமிட்டபடி செய்வது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத செலவுகள் நமக்கு உண்டாகலாம். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. புது தொழில் ஆரம்பிக்க, வீடு, மண், மனை சம்பந்தம், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான, அரசு அதிகாரம், ஆட்சி இது சம்பந்தமான, அதாவது அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், விளையாட்டுத்துறை சம்பந்தமான விஷயங்கள், மருத்துவத்துறை சம்பந்தமான விஷயங்கள், டீச்சிங் சம்பந்தமான விஷயங்கள், கன்சல்டன்ட், கைடு,
புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான் இருக்கேன், பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கிறேன், அது சம்பந்தமான தொழில்கள், விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டில் உப தொழில். உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 பிளானராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளான் பண்ணி கொடுக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா நீங்களே பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஆளாக மாறலாம், சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ அது அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொழில் விருத்திங்கிறது அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் தயவுசெய்து பயன்படுத்திக்குவாங்க. கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யலாம். ஜென்மசனி நடக்குதுன்னா நினைக்காதீங்க, ஜென்மசனியில் கடன் வாங்கி சுப விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள், உழைப்பு சம்பந்தமான விஷயங்களை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏற்றம், முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பல வகையிலும் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நமக்கு நீங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். ஸோ வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் மாறுறார், அது ஒரு பெரிய அனுகூலம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு தன்மை, அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சில பேருக்கு இந்த பீரியட்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் நமக்கு உண்டாகலாம், அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி, பெரிய முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்தில் நமக்கு உண்டாகலாம். முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு பேரும் புகழும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நேரம் காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். அதுவும் நட்சத்திராதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு மாறுறார். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். தாய் வழி உறவிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நட்சத்திராதிபதி செவ்வாய் பலமாக இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தில் இரட்டை மனநிலை உண்டாகும். அந்த இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, வேற ஏதாவது சில பிரச்சனைகள் நமக்கு உண்டாயிடுமா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம மனசை பயமுறுத்திக்கிட்டு இருந்தது. ஸோ அது எல்லாமே நமக்கு தீரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்துமே சாதகமாகும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு சரியாக கூடிய ஒரு தன்மை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். அது மாதிரி பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கும். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். இந்த கிராம தெய்வம்ங்கிறது உங்களுடைய பூர்வீக கிராமத்தில் ஒரு காவல் தெய்வமாக இருக்கும். அது 99.9% ஒரு ஊரினுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர், சவுத் வெஸ்ட் கார்னர்லேயும் அந்த கிராம தெய்வமானது ஊருக்கு வெளியில் அமைஞ்சிருக்கும் நிறைய கிராமங்களில். அது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இந்த கிராம தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம்.